கோவையில் அரசியல் கட்சிகள் தங்களோட பலத்தை காட்ட ஆயத்தமாகும் கோவை தெற்கு தொகுதி நிலவரம் மற்றும் அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி கோவை மாநகராட்சி பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. கோவை ராஜவீதி, பெரிய கடை வீதி, ஒப்பனக்கார வீதி, உக்கடம், நேரு மைதானம், காய்கறி சந்தை, விக்டோரியா அரங்கம், இப்படி கோவையோடைய முக்கியமான பகுதிகள் இங்க தான் இருக்கு. கோவையோடைய டி நகர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வர்த்தகம் நடக்கிற தொகுதியில வியாபாரமே மக்களுடைய பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல கோவை தெற்கு தொகுதியில 90,214 ஆண் வாக்காளர்கள், 96,263 பெண் வாக்காளர்கள், 32 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 1,86,509 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. கோவை தெற்கு கோவையுடைய இளம் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். 2008 தொகுதி மறுசீரமைப்புல கோவை தெற்கு தொகுதி புதுசா உருவாக்கப்பட்டுச்சு. 2011 தொகுதியில நடந்த முதல் தேர்தலையும் 2016 தேர்தலையும் அதிமுகவே வெற்றியை வசமாக்கிச்சு. 2021 தேர்தல்ல தமிழகம் முழுவதும் கவனிக்கப்பட்ட நட்சத்திர தொகுதியில அதிமுக கூட்டணியில இருந்த பாஜக வெற்றியை தட்டி சென்றது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில இடம்பெற்ற பாஜக வானதி சீனிவாசனை களமிறக்கிச்சு. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில காங்கிரஸ் மயூரா எஸ் ஜெயக்குமாரை களமிறக்கிச்சு. அடுத்தபடியா அந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தை தொடங்கி தேர்தல் அரசியல்ல குதிச்ச கமல்ஹாசன் இந்த தொகுதியில தான் போட்டி போட்டாரு. கமல் போட்டியிட்ட தொகுதி அப்படிங்கிறதுனால அதிகமாகவே கவனிக்கப்பட்டுச்சு இந்த தொகுதி. கமல்ஹாசனுக்கும் வானதிக்கும் போட்டி கடுமையா இருந்ததால வாக்கு எண்ணிக்கையில விறுவிறுப்பும் பரபரப்பும் தொடர்ந்துச்சு. கடும் போட்டியில 53,209 வாக்குகளை வாங்கின வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. கடுமையான நெருக்கடி கொடுத்த கமல்ஹாசன் 51,481 வாக்குகளை வாங்கி 1,728 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை தவறவிட்டாரு. அடுத்தபடியா காங்கிரஸ் கட்சியின் மயூரா ஜெயக்குமார் 42,383 வாக்குகளை வாங்கியிருந்தார். 2021 தேர்தல் முடிவில் பெரும் பரபரப்பு கிளப்பின கோவை தெற்குல தேர்தல் களம் இன்னும் சூடாவே இருக்கு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கோவையில் இருக்கிற 10 தொகுதிகளையும் கைப்பற்றிய அதிமுக கோவை எங்க கோட்டை அப்படின்னு மீண்டும் நிரூபிச்சது. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3 முனை போட்டியில கோவை தெற்கு தொகுதியை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதியை திமுக வசமாக்கிச்சு. இப்ப கோவையில 10 தொகுதிகளையும் வசமாக்க திமுக தீவிரம் காட்டுது. மறுபுறம் தங்கள் கோட்டையை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அதிமுக களப்பணிகள்ல தீவிரம் காட்டுது. கடந்த முறை தனியா நின்ன கமல்ஹாசன் இப்ப திமுக கூட்டணியில இருக்கிறாரு. திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையம் கேட்கிற தொகுதியில கோவை தெற்கும் இருக்கு. அரசியல் கட்சிகள் தங்கள் பலத்தை காட்ட முயற்சிக்கிற கோவை தெற்குல தேர்தல் களம் சூடாகிட்டு வருகிறது. இப்ப தேர்தல் நெருங்குற வேளையில அங்க இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போம். கோயில் உப்பு தண்ணி பைப் இருக்கு, ஆனா நல்ல தண்ணி பைப்பு எப்ப இருந்து வர ஜெயிச்சு கேட்கறவங்களை எல்லாம் நாங்க கேட்டுட்டே தான் இருக்கிறோம், ஆனா தரதில்லை. எங்களுக்கு அதுதான் முக்கியமா, நல்ல தண்ணி பைப்பு வேணும் கோயிலுக்கு. வீட்டு பட்டாவுக்கு எல்லா மக்களும் போராடுறாங்க. புலிகுளம்ங்கிற ஏரியா ஒரு டம்ப் க்ரௌடு, மாஸ் க்ரௌட் இருக்கிறது, லேபர் லெவல் க்ரௌட்ஸ் இருக்கு. இந்த க்ரௌட்ல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா அந்த எல்லாருமே அந்த ரோடை வந்து ஆக்கிரமிப் பண்ணிடுறாங்க. பண்ணும்போது இந்த மெயின் அந்த புலிகுளம் பங்கஜாமில் ரோட்ஸ் வருது, ஹாஸ்பிட்டல் ஜெம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ராமநாதபுரம் சிக்னல் இருக்கு. இந்த ஜங்ஷன் கோயில் இருக்கிற ஜங்ஷன் சைடு அந்த என்க்ரோச்மெண்ட், அதே மாதிரி அந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல் போற ரோடு சௌரிபாளையம், அந்த என்க்ரோச்மெண்ட் வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ். அதுக்கும் ஒரு சென்ட்ரல் டிவைடர் போட்டாங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரௌடு இதாயிரும். எங்க பார்த்தாலும் பயங்கரமான குப்பை, எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்குது. குப்பை அள்ளுற மாதிரியே தெரியல. சரிங்களா, அதே மாதிரி டிச்சில் இருக்கக்கூடிய குப்பை எடுத்து மேலே போடுறாங்க, அதோட சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து எடுக்கிறாங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ள எடுத்து போட குப்பை மறுபடியும் பாதி டிச்சுக்குள்ளேயே விழுந்துருது. அதனால சுகாதார பிரச்சனை. கொசு மருந்து அடிக்கிறவங்களெல்லாம் பார்த்து பல வருஷமாச்சு. இப்போ தண்ணி இல்லை, உப்பு தண்ணி கீழே தான் பைப் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பைப்புக இதுல இருந்து தான் நாங்கள் அவங்கவுங்க பிடிச்சி சமைக்க முடியாதவங்க வந்து ஓசு போட்டு கரண்ட்டு பாருங்க மோட்டர் போட்டு மேலே ஏற்றிக்கிறது.
அது எங்களுக்கு இப்போ மேலே எல்லாமே இது எல்லாமே உடஞ்சி பூரா விழுகுது. இங்கே பாருங்க, இந்த ஏ பிளாக் பின்னாடி எல்லாம் அப்படியே இடிஞ்சு பூரா சாஞ்ச மாதிரி நிற்கிது. அப்புறம் நல்ல தண்ணி நாங்கள் வந்த நாள்லேருந்து அடிச்சு தான் பிடிக்கிறோம். கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி, தினமும் இரவு 8 மணிக்கு.